வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து சபைகளுக்கு ஆண்டவர் அனுப்பின இந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். இவ்விதமாக இந்த முதல் சபை எபேசு சபையானது அங்கு தேவனுடைய அளவுகளில் குறைந்திருந்த காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டி அதை அவர்கள் சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாக தேவன் தாமே அந்த சபைக்கு எச்சரிப்பை கொடுத்து தேவன் அந்த மக்கள் மனம் திரும்பும்படியாக அல்லது அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய காரியங்களை சரிபடுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த சிமர்னா சபை ஒரு எளிய சபை. இந்த சபை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது இந்த சபையினுடைய காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த சபை மாத்திரமல்ல, ஒவ்வொரு சபையையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் அறியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கை அறிந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையினுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையுமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த சபையிடம் கூட விதமாக சொல்லுகிறார் 2வது வசனத்தில், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னவென்றால், ஆண்டவர் என் பாடுகளை அறிந்திருக்கிறார், என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒரு உண்மையான விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை கஷ்டங்கள் பாடுகள் வராத பொழுது அதை குறித்து நாம் அதிகமாக எண்ணி பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் உபத்திரவங்கள் பாடுகள் வரும் பொழுது நம்முடைய இருதயமானது உண்மையாலுமே இந்த சூழ்நிலையில் நம்மை ஆற்றக்கூடிய தேற்றக்கூடிய ஒருவர் இருப்பதை எதிர்பார்ப்பது சரியான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அறிந்திருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறார்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அதாவது ஆண்டவர் இந்த சபையை கடிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், எபேசு சபையை கடிந்து கொள்ளுகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ இழந்துட்ட, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்புன்னு சொல்கிறார். ஆனால் இந்த சபையை உற்சாகப்படுத்துகிறார். இந்த சபையினுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் தாழ்மையாய் அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். அவர் சொல்கிறாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, நீ பயப்பட வேண்டாம். உன்னுடைய பாடுகள் பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுடைய உபத்திரவமானது இருக்கும். இந்த குறிப்பிட்ட காலத்தை ஆண்டவர் அந்த உபத்திரவத்துக்கு நியமித்திருக்கிறார். நம்முடைய பாடுகள் எல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் என்ற நிச்சயம் நமக்கு உண்டு. இவ்விதமான வேளையில் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. உன்னுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணி நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், எபேசு சபையை பார்த்து அவர் இப்படி சொல்ல, உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்.
நீ மனம் திரும்புன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த விதமாக ஜெயங்கொள்கிறவன் எவனோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறார். ஆனால் இவங்களுக்கு பொதுவாக அந்த இடத்துல சொல்கிறாரு, ஆனால் இவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அதுமாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவருடைய உண்மை தன்மை, ஆண்டவருக்குள்ளான நேர்மை, ஆண்டவருக்குள்ளான அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையின் பலனுக்குரிய அந்த வெகுமதியை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வேதத்தில் நாம் 5 விதமான இந்த கிரீடம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்றார், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இதே விதமாக ஆண்டவர் மற்ற இடத்திலும் கூட இந்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த வேதத்தில் 5 இடங்களில் 5 விதமான கிரீடங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன 5 விதமான கிரீடங்கள் என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் இவ்விதமாக இந்த கிரீடத்தை குறித்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் இந்த மக்களிடத்தில் அங்கு சொல்லப்படுகிற இந்த கிரீடத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல எவர்லாஸ்டிங் நித்தியமான கிரீடத்தை குறித்து அவர் பேசுகிறார். இந்த இடத்துல அந்த 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்தில் இங்கே ஆண்டவர் இந்த மக்களை பார்த்து இங்கே சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9:25 சொல்கிறார், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அதாவது ஆண்டவர் தம்முடைய 2ஆம் வருகையில் அவருக்கு உண்மையாக இருந்த மக்கள் ஒவ்வொருவரையும் அவர் கனப்படுத்துகிறார். அவர்கள் ஆண்டவருக்கென்று உண்மையாய் வாழ்ந்தவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று அவர்கள் உண்மையாய் உழைத்தவர்கள். அவர்களுக்கு எல்லார் மத்தியிலும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை கனப்படுத்துவார். கிரீடம் என்று சொல்லும் பொழுது கிரீடம் என்று மட்டுமாக நம்ம எண்ண முடியாது. ஆண்டவர் அந்த வெகுமதிகளை கொடுக்கிறார். அதாவது த ஹானர், அவளை கனப்படுத்துகிறார். இவ்விதமாக ஆண்டவர் சொல்றார், பந்தயத்தை, இது ஒரு ஆவிக்குரிய ஓட்டம் பந்தயமாக இருக்கிறது. இந்த பந்தயத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு இந்த உலக பிரகாரமான காரியத்தில் கொடுக்கும்படியான இந்த கிரீடமோ வெகுமதியோ அழிந்து போகிற ஒன்று. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, ஜீவ கிரீடத்தை குறித்து பேசுகிறார். அடுத்தது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவர்களுக்கு கொடுக்கிற வெகுமதியை குறித்து அவர் பேசுகிறார். அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக அவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர்கள், அவருடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் உழைத்தவர்கள். இன்றைக்கி உலகத்துக்காக எல்லா மக்களும் உழைக்கிறத நம்ம பார்க்குறோம். பல விதங்களில் அவர்கள் உழைக்கிறார்கள். ஒரு சிலர் தான் உண்மையான விதத்தில் ஆண்டவருக்கென்று உழைக்கிறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இங்கே ஆண்டவருக்கென்று உழைக்க முடியாத இந்த உழைப்பை ஆண்டவர் இப்போ தெரியாது. ஆனால் அந்த நாளில் திரள்கூட்டமான மக்கள் மத்தியில் ஆண்டவர் அவர்களை கனப்படுத்துவார், அவர்களை மேன்மைப்படுத்துவார். தேவாதி தேவன் அவ்வளோ மக்கள் மத்தியில் மேன்மைப்படுத்துவது எவ்வளோ பெரிய காரியம் இல்லைங்களா? இந்த உலகத்திலே ஒரு பெரிய போட்டியில் அங்கு மக்களை அவர்கள் கனப்படுத்தும் பொழுது எவ்வளோ பெரிதாக எண்ணுகிறார்கள். விளையாட்டு போட்டி மற்றவர்கள். ஆனால் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவளை அழைத்து அத்தனை மக்களை மத்தியிலே அவர் கனப்படுத்துவார். ஆண்டவருக்காக உழைக்கிற உழைப்பு வீணல்ல. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா உலகத்துக்காகவே உழைக்கிறாங்க, உலகத்துக்காக வாழுகிறார்கள், உலகத்துக்காகவே தங்களுடைய காலங்கள் நேரங்கள் பலம் எல்லாத்தையும் செலவிடுறாங்க.
ஆனால் ஒரு நாள் மரிக்கும் பொழுது அவர்கள் வெறும் கையாக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்பாங்க. ஆண்டவர் ஒருவேளை அவர்களே தப்பிப்பது கஷ்டம் என்று கேட்டால் அவருடைய ஆத்மாவை வேதனை சொல்லுது, அவருடைய அந்த செயல் சோதிக்கப்படும். அவர்களே முதல்ல தப்புவாங்களான்னு தெரியாது. அப்படி தப்பினாலும் ஆண்டவருக்காக அவர்கள் வாழாதவர்களாக இருந்திருப்பார்களானால் அவர்கள் உண்மையான விதத்தில் ஆண்டவரை நேசித்து அவர்களை கனப்படுத்துவர்களாக இருந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆண்டவரை நேசித்து அவரை கனப்படுத்துவர்களாக இருந்தாங்க மாத்திரம்தான் இந்த காரியங்களை செய்வார்கள். அந்த வெகுமதி, அந்த கனத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அந்த நாளில் கொடுக்கிறார். வெகுமதி கொடுப்பார் என்று அல்ல, ஆண்டவரை நேசிக்கிறதுனால அவர்கள் செய்கிறார்கள். அதனால் ஒருவேளை அவங்க நினைப்பாங்க, எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அத்தனை மக்கள் மத்தியில் தேவாதி தேவன் கனப்படுத்தும் பொழுது அதே போல சிறப்பானது எதாக இருக்க முடியுமா? அடுத்த அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்வர்களுக்கு ஆண்டவர் அந்த வெகுமதியை கொடுக்கிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். இங்கே ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷம் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்த அதே கூட 1 தெசலோனிக்கேயரில் கூட அந்த 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் இதை குறித்து வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே விசுவாசிகளாக உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்று நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இந்த காரியத்தை ஆண்டவர் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணவர்களுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஆத்துமாக்களுக்காக அவரிடத்தில் போய் சாட்சி சொல்லி ஆலயத்துக்கு அழைத்து வந்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்காக பிரகாசித்த, அவர்களுக்காக பிரயாசப்பட்ட அவர்களுக்கு ஆண்டவர் இந்த வெகுமதியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த 2:19 1 தெசலோனிக்கேயர் 2:19 இங்கே சொல்லப்படுகிறதை நாம் விதமாக வாசிக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? இவங்கெல்லாம் யார்? நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள். இவங்கெல்லாம் யாருங்க? தெசலோனிக்கே சபை மக்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர்கள், ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தவர்கள், ஆத்துமாக்களுக்காக உழைத்தவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் இந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை அவர்கள் கொடுப்பார், அந்த வெகுமதியை கொடுப்பார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவர் நீதியின் கிரீடத்தை அங்கே கொடுப்பார். சிலர் 5 வெகுமதிகளையுமே பெறுகிறவர்களாக இருப்பார்கள். என்ன, ஆண்டவருக்காக முழு மனதோடு வாழ்ந்ததுனால, முழு இருதயத்தோடு உழைத்ததுனால அவர்கள் 5 வெகுமதிகளையும் கூட பெறுகிறவர்களாக இருப்பார்கள். அடுத்து 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் அடுத்த இந்த வெகுமதியை, இந்த கிரீடத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் இங்கு பவுல் சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கிரவுன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். எவ்வளோ அருமையான ஒரு காரியம் இல்லைங்க? அவர் 5 வெகுமதிகளை பெறுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. என்ன, அவங்க முழு இருதயத்தோடு ஆண்டவருக்காக உழைத்தாங்க. இன்றைக்கி என்ன பெரிய பிரச்சனைன்னா, ஆண்டவர் கையில் தன் வாழ்க்கையை ஒப்புக்கூட மாட்டேன்றாங்க ஜனங்க. அதுதான் பிரச்சனை. உன் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுறேன், உன் பிள்ளைகள் வாழ்க்கை, அவருடைய குடும்பத்தை நான் கட்டுறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க? அவரை நம்ப மாட்டேன்றாங்க. அதாவது ஆண்டவரை நம்புறேன்னு சொன்னாலும் கூட முழு இருதயத்தோடு அவரை மாத்திரமே சார்ந்து வாழ்கிறதில்லை. இப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட மாட்டேங்கிறார்.
அவர்கள் வாழ்க்கையில் அவர் தம்முடைய செயலை செயல்படுத்துவது இல்லை. ஆனால் ஆண்டவர் உண்மையாக நம்புங்க, வாழ்க்கையில் இன்னைக்கு செய்கிறாரா? கண்டிப்பாக செய்கிறார். அவர் நிச்சயமாக செய்கிறார். அதை அவர் பொறுப்படுத்த செய்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை செய்கிறேன், உங்களால் முடியாது. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் தங்களுக்காக செய்கிற காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கரத்தில் கொடுக்காததுனால ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் செயல்பட மாட்டேங்கிறார். ஜெபம் பண்ணினா கூட கொடுக்கலையே, அவரை நம்பலை, அவரை சார்ந்து வாழ. ஆண்டவர் உம்முடைய கரத்தில் கொடுக்குற, நீங்கள் தான் இந்த காரியத்தை செய்யணும். ஒவ்வொரு காரியத்தையும் இங்க இடத்துல நாம் பார்க்கிறோம். அந்த நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் இங்கு பவுல் சொல்றார், எனக்கு மாத்திரம் அல்ல. இவ்விதமாக அந்த நாளில் அவர் அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் அந்த கிரவுன் ஆஃப் க்ளோரி, மகிமையின் கிரீடத்தை. இது எல்லாம் வெகுமதியாக கொடுக்கிறது. நித்தியமாக அவர்கள் வாழும் பொழுது இந்த விசேஷித்த அந்த நிலையில் அவர்கள் வாடுவர்களாய் காணப்படுவாருங்க. இல்லைன்னா எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு வேளை ஒன்றுமே வாழாதவங்க, ஒரு வேளை மீறி அவங்க அங்கே இருந்தால் கூட அவங்க ஒன்றுமே செய்யாதனால எல்லாம் போய் வெகுமதியை வாங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவருடைய பெயர் அழைக்கப்படாது. ஏன்? அவர்கள் அவ்விதமாக வாழலை, ஆண்டவருக்காக வாழலை, ஆண்டவருக்கு ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணலை. இந்த விதமான காரியங்களினால் அவங்க அதை இழந்து போகிறார்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் இங்கே இவ்விதமாக அந்த நீதி கிரவுன் ஆஃப் க்ளோரி. அடுத்தது 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் மகிமையின் கிரீடத்தை குறித்து அவர் வாசிக்கிறார். இது இந்த உலக பிரகாரமான கிரீடம் மாதிரி இல்லைங்க, அளவிடப்பட முடியாதது. அதுக்கு மகிமை அளவே இல்லை. அவ்வளோ மகிமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அப்போது ஒருவேளை அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஐயோ நான் இழந்துட்டனே, என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்திருந்தா ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாரே. அப்போ ஒரு ஏமாற்றம் அவர்களை ஆட்கொள்ளும். அதனால் அப்போ என்ன பிரயோஜனம்? வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்களேன், அந்த 4வது வசனத்தில் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவார்கள். ஆண்டவர் வருகையின் வேளையில் அவருடைய வாழ்க்கையில் இந்த மகிமையான கிரீடத்தை பெறுவார்கள். இல்லை பாருங்க. ஆகவே இந்த 5வது கிரீடத்தை தான் இந்த சிமர்னா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்றார். இந்த சிமர்னா சபையை பார்த்து என்ன சொல்றாரு? அந்த 10வது வசனத்தில் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், கிரவுன் ஆஃப் லைஃப். ஆகவே இந்த கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படும்? இந்த கிரீடத்தை குறித்து இன்னொரு இடத்திலும் பைபிள் சொல்லுது. அங்கே யாக்கோபு 1:12 ஆண்டவர் அழகாக இதை குறித்தும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபின் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் இதை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கினவென்று கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு குரலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனை கஷ்டத்தின் மத்தியில் உண்மையா இருக்கிறவர்களுக்கு இந்த ஜீவ கிரீடம். இந்த சிமர்னா சபையை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ பயப்படாத, நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு பிசாசு காவலில் போடும் 10 நாள் உபத்திரவுக்கான முடிவு விரந்தம் உண்மையாயிரு. கடைசி மட்டும் நீ உண்மையாயிரு. பல சோதனைகள், ஆக சோதனைகளை சகிக்கிறவர்களுக்கு இந்த கிரீடம் கொடுக்கப்படும். நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ எனக்கு என்ன இந்த சோதனை, இந்த கஷ்டம், ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம், இப்படி நினைக்கிறவர்கள் இருப்பாங்க. ஆனால் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்து அந்த சோதனையின் வேளையிலும் அவருடைய கிருபையை பெற்று மேற்கொண்டு வாழுவார்கள். அவங்களுக்கு இந்த கிரீடம் கொடுக்கப்படும். ஆகவே தான் இந்த இடத்துல இந்த யாக்கோபு 1 கூட சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லைங்க. ஆಮೇಲೆ அப்போது இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்களாம்
ஒரு நாளும் நஷ்டப்பட்டு போக மாட்டாங்க. உலகத்துக்காக வாழ்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டுருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க செம்ப, ஆனால் ஆண்டவருக்குன்னு வாழ விட்டுட்டாங்க. ஆண்டவருக்குன்னு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழலை, உலகத்துக்காக வாழ்ந்தாங்க. உலகத்துக்காக அவர்கள் எல்லாம் பிரயாசப்பட்டாங்க, பணம் சம்பாதிச்சாங்க, வீட்டை கட்டினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் மரிக்கும் பொழுது அது எல்லாம் ஒன்றுமே அவர்களுக்கு ஒரு பைசா கூட போகாது. ஆனால் இன்னொன்று வரும், என்ன வரும்னா அவருடைய பாவங்கள் அவர்களோடு கூட போகும். எப்படி அவர்கள் பாவங்கள் அவர்களோடு கூட போகும்? இந்த பாவங்கள், அந்த இருதயங்கிறது ஆத்துமா, இந்த இருதயன்றதில்ல, அந்த ஆத்துமாவோடு எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அத்தனை பாவங்களும் யாருக்கு முன்னால் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயோ இந்த பாவமெல்லாம் அங்கே தெரியாதோ, இந்த பாவமெல்லாம் அங்கே ஒருவருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, நான் செஞ்ச பாவம் யாருக்கு தெரியும். ஆனால் இந்த பாவங்களோடு அவர்கள் அங்கே போவார்கள். நியாயஸ்தானத்துக்கு முன்னால் நிற்பாங்க. யூதாவின் புத்தகம் யூதா 17 இந்த ஆத்துமாவில் தான் ஆண்டவர் எல்லா பார்த்து எழுதி வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம செய்த அத்தனை பாவத்தையும் ஆண்டவர் மிகச்சிறிய பாவம் முதல்ல எழுதி வச்சிருக்கார். நீ நினைக்கலாம், ஒருவேளை யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. பாருங்க, இப்போ எரேமியா 17:1 யூதாவின் பாவம் இரும்பு எழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பி, இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டவர்களுக்கு அந்த பாவங்களெல்லாம் ஆண்டவர் நீக்கியிருப்பார். இயேசுவின் வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய பாவங்களை, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க. அப்படின்னா என்னென்னா, பாவத்தை குறித்து நீ கவலைப்படாமல் நீ வாழ்ந்துட்ட. ஐயோ என் பாவம் எனக்கு இழுக்கு, நான் அதை அறிக்கை செய்து ஆண்டவரோட ஒப்புரவாகணும், என் பாவத்தை எல்லாம் ஆண்டவரோட கழுவி சுத்திகரிக்கும், அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தங்களுடைய எல்லா பாவங்களையும் நினைவு கூர்ந்து அதை நியாயப்படுத்துறதில்ல, ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அவர்கள் ஒப்புரவாகிறோ அவர்களுக்கு வாழ்வடைவார்கள். அதனால தான் பைபிள் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன்னா அதை பற்றி நீ கவலைப்படாமல் அப்படியே வாழ்ந்துட்ட. ஆனால் அறிக்கை செய்து, யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் ஆண்டவரை புறக்கணித்தவர்கள், ஆண்டவருடைய சத்தியத்தை கீழ்ப்படியாதவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்டாலும் அதன்படி வாழாதவர்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கும். இந்த கட்டளைக்கு பாவம்னு சொன்னால் நம்ம செஞ்ச பாவம், செய்ய வேண்டியதை செய்யாததும் பாவம்தான். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போவதும் பாவம்தான். ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கார், இப்படி நடக்கணும்னு, அந்த காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் போவதும் பாவம்தான். ஆகவே நீ பெரிய பாவம் செய்யணும்னு இல்லை, பெரிய விபச்சாரம் குடிங்கிறதல்ல, நீ ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதும் பாவம்தான். அதுவும் உன்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதை வாசிக்கும் பொழுது ஒரு தெய்வ பயத்தோட, எல்லா ஆண்டவரே என்னை மன்னித்தரலும் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் உண்மையாய் தாழ்த்தவர்கள் வாழ்வடைவார்கள். அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அழகாக அவருடைய காரியங்களை சரிப்படுத்துவார். இல்லை, நீங்கள் தேவரை பார்க்குறோம், கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறவங்க, ஆனால் ஆண்டவரை பற்றி கவலைப்படுறதில்லை, அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படினுங்கிறத பற்றி எண்ணுகிறதில்லை. நாங்கள் பெரிய பாவம் செய்யலைன்னு நினைக்கிறாங்க. நீ பெரிய பாவம் செய்யலை, செய்ய வேண்டியதை செய்யாமல் போனதே பாவம் தானே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது பாவம் தானே. இது எல்லாம் அவனுடைய ஆத்மாவில் எழுதப்பட்டிருக்கும். அவை நீ மரிக்கும் பொழுது இந்த உலகத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிருப்ப, எல்லாம் பண்ணியிருப்ப, அதெல்லாம் நீ விட்டுடணும். ஆனால் உன் பாவம் உன்னோடு கூட வரும். அதே உன்னுடைய ஆத்மாவோடு கூட அது அங்கே அழிக்கப்பட முடியாதபடிக்கு எழுதப்பட்டிருக்கிறது.
ஆனால் இந்த உலகத்தில் தங்களை தாழ்த்தி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவருடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்பட்டிருக்கும். சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்போ அந்த நேரத்தில் போகும் பொழுது அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அப்போ எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். ஆண்டவர் பார்வைக்குன்பாக மறைக்க முடியாது. நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ரகசியமாக செஞ்ச நம்ம ரகசிய எண்ணங்களை கூட ஆண்டவர் இப்போ வெளியே கொண்டு வருவார்னு பைபிள் சொல்லுது. யாருக்கும் மறைக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதே நம் ஆண்டவரோடு ஒப்புரவாகி வாழ்ந்தால் தான் நமக்கு நம்பிக்கை இருக்குது. பின்னால் நம்பிக்கையே இட. ஆகவே இந்த சிமனா சபையை பார்த்து அவர் சொன்னார், பயப்படாத. அவை பாடுகள் கஷ்டங்களின் வழியாய் ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தான் இந்த ஜீவ கிரீடம். கஷ்டங்களின் மத்தியில், வறுமையின் மத்தியில், வேதனையின் மத்தியில், முடியாமையின் மத்தியில் ஆண்டவருக்குன்ற உண்மையாய் வாழ்ந்தவர்களுக்கு தான் இந்த ஜீவ கிரீடம். மற்றவர்களுக்கு கிடைக்காது. தப்பி மீறி இருந்தால் கூட ஒரு கிரீடமும் இல்லாத வெட்கப்பட்டு போகிற நிலை தான் அவர்களுக்கு வரும். மீறி இல்லைன்னா அவங்க பாவங்களை சுமந்து அவர்கள் போவார்கள். இங்கே தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எல்லாற்றையும் வெளியரங்கமாக்குவார். அவர் நீதிபதி இல்லைங்களா? உன்னை இந்த நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் தண்டிப்பார். ஏன்னா இங்கே அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிடுறார். ஆனால் அங்கே போகும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு பாவத்துக்குரிய தண்டனையை ஆண்டவர் கொடுப்பார். நரகத்திலையும் பல அளவுகள் இருக்குது. அதிகம் பாவம் செய்தவங்களுக்கு அதிக தண்டனை, அதான் பைபிள் சொல்லுது. ஆனால் நரகத்தில் இருக்கிறதே வேதனை தான். ஆனால் அதுவும் கூட அவர்கள் பாவத்துக்கு தக்கதாக அதிகமான தண்டனை. எந்த அளவுக்கு ஒருவேளை அவனுடைய சத்தியத்தை எல்லாம் கேட்டு அவர்கள் புறக்கணித்து அவர்களுக்கு தண்டனை அதிகம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுமே பைபிள் என்ன சொல்லுது, அறிந்தும் அவர்கள் பாவம் செய்யும் அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள். சொல்லப்போனால் கிறிஸ்தவர்களுக்கு தான் அதிகமான தண்டனை கிடைக்கும். இந்துக்களை விட கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான தண்டனை. ஏன்? இந்துக்களுக்கு சத்தியம் தெரியாது. ஒருவேளை இங்கே சபையில் நம்ம கூட இருக்கிறோம், இங்கே எல்லாம் ஆண்டவர் வார்த்தை கேட்குறாங்க. இன்னொரு சபையில் இந்த வசனங்கள் எல்லாம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறவங்களை விட இங்கே இருக்கிற சபைகள் மக்களுக்கு தண்டனை அதிகமாக இருக்கும். ஏன்? ஒவ்வொரு வாரம் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க அதை அலட்சியப்படுத்திட்டாங்க. அவை ஒருவரும் தப்ப முடியாது, ஒருவருமே தப்ப முடியாதுங்க. இவர் தேவன். ஆகவே இந்த சிமன்னா சபையை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, அந்த நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். ஏன்னா ஒரு அருமையான காரியம். ஒரு சிலர் இந்த 5 காரியங்களும் உண்மையிலவா இருந்திருப்பாங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று அவள் வாழ்ந்திருப்பார்கள். எல்லா 5 கிரீடம் பெற்றவர்களாக அந்த நித்திய மகிழ்ச்சி அவ்வளோ பெரிதாக இருக்கும். ஆனால் ஒன்றுமே பெறாத நிலையில் காணப்படுவருடைய வருத்தம் எவ்வளோ வேதனையாக. ஐயோ, இந்த உலகத்தில் எவ்வளோ ஆண்டவர் தருணத்தை கொடுத்தார், காலத்தை கொடுத்தார், எல்லாம் நான் அலட்சியப்படுத்திட்டேன். ஆனால் அப்போது அலட்சியப்படுத்தினப்போ பிரயோஜனம் இல்லையே. இப்போ உனக்கு நான் நேற்று உனக்கு கிடைக்காது. சொல்லப்போனால் இன்றைக்கு கால நேரமே நமக்கு கிடைக்காது. ஆகவே காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒன்றா நம்ம பாவங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக நம்ம வாழ்வோமானா பரலோகத்தில் நாம் பாவமற்றவர்களாக அவருடைய ராஜ்யத்துக்கு போவோம். இல்லைன்னா நம்ம இந்த பாவத்தை இங்கே சுமக்கிறது மாத்திரமல்ல, இங்கே சுமக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம். ஆனால் அதனுடைய தண்டனைப்படுகிறது ரொம்ப அதிகம். இது வெறுமனே சுமக்கிறது தான். ஆனால் பாவத்தின் தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஏன்? ஆண்டவர் எவ்வளோ சத்தியத்தை கொடுத்தார், காலங்களை கொடுத்தார், தருணங்களை கொடுத்தார். அவ்விடத்தில் நான் மன்னிப்பு கேட்டிருந்தா மன்னிக்குமே. பைபிள் என்ன சொல்ல, நம்முடைய பாவங்களை மறைப்போமானால் அறிக்கையிட்டு விட்டு விடும் பொழுது தன் பாவங்களை மறைக்கிறதில்ல. பாவம் என்ன சொல்ல, பாவங்களை அறிக்கையிடுவோமானால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சிலுவை முக்கியம். இந்த மகா பெரிய தேவன் இந்த உலகத்தில் வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த இரத்தத்தை ஒரு மனிதன் அற்பமாக என்னங்கிறான், எனக்கு அந்த பலியெல்லாம் வேண்டாம், அந்த பாவ நிவாரணம் வேண்டாம், நான் ஒன்றும் அப்படி மோசம் இல்லை, அப்படி ஒன்றும் அப்படி இல்லைன்னு நீ நினைக்கிற பொழுது உனக்கு தண்டனை அதிகமாக கிடைக்கும். ஏன்? நீ அதை புறக்கணிச்சிட்ட.
உன்னை தாழ்த்தி இருந்தால் உனக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் நீ தாழ்த்தாமல் போயிட்ட. அப்படி இரத்தத்தினால் கழுவப்படும்படியாக உனக்கு ஆண்டவர் எத்தனையோ தம்முடைய வார்த்தைகளை அனுப்பியும் நீ அதை புதாசீனப்படுத்த. ஒரு சபை என்று சொன்னால் சிலுவை மையம். இந்த சிலுவையை சார்ந்து வாழுகிற இந்த சபையினுடைய 5 காரியங்களை குறித்து நான் போன வாரம் கூட சொன்னேன். அதில் ஒன்று என்னென்னா, இந்த ராபோஜனங்கிறது என்னென்னா சிலுவை மையமாக வைத்து, சிலுவை தான் ஒரே நம்பிக்கை நமக்கு. இயேசு சொன்னார், எனக்காக அழாத, உங்கள் பிள்ளைகள் உனக்காக அழு, உங்கள் பிள்ளைகளுக்காக அழு. ஏன்னா நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நரகத்துக்கு போனால் அதை போல் பயங்கர வேறு என்ன இருக்குது? ஆகவே இப்போ நீ அழு. சிலுவை தான் ஒரே நம்பிக்கை. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீ ஒரு நாளும் தோற்று போகிறவர் அல்ல. நீ யாரை முன்குறித்து அவர்களை அழைக்கிறீர், ரட்சிக்கிறீர். ஆண்டவரே, ஒருவேளை யாருடைய இருதயத்தை கடினப்படுத்தும்படியாக நீர் நினைக்கிறீரோ அவருடைய இருதயத்தை நீர் கடினப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஐயோ, அது எவ்வளோ பயங்கர ஆண்டவரே. யாருடைய இருதயத்தை நீர் ஆண்டவரே அவ்விதமாக யாக்கோபை போல நீர் உம்முடைய ஆவியானவரை கொண்டு சந்திக்கிறீர். பாவத்தை குறித்து அவர்கள் உணர்த்தப்படுகிறார்கள், மனம் திரும்புகிற கிருபையை பெற்றுக்கொள்கிறார்கள். தங்களுடைய பாவங்களை மறைக்காமல் இடத்தில் அறிக்கையிட்டு உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்படும்படியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் தாப்பனே, எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்துகிறார்கள். ஆனால் ஒரு நாள் மரணம் வரும் பொழுது அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தருணங்களை இழந்து போன நிலையில் தங்களுடைய ஆத்மாவில் எழுதப்பட்ட பாவங்களோடு இந்த பாவங்களுக்குரிய தண்டனையை மறைக்க முடியாத ஆண்டவரே, இவையெல்லாம் இரும்பெழுத்தாணியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதோடு கூட போகும் பொழுது ஐயோ, அந்த உலக பிரகாரமான ஒரு குற்றத்தை செய்து நீதிபதிக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன் ஆயுள் தண்டனையோ அல்லது என்ன தண்டனையோ நடுங்குகிறான். ஆனால் இது நித்திய கடவுளுக்கு முன்பாக நிற்கும்படியான வேளை. இந்த தண்டனை மிக கொடியது ஆண்டவரே. தேவா, இந்த சபையில் உண்மையான விதத்தில் சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரே தங்களை தாழ்த்துகிற மனதை தார். தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு வர உதவி. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை மீறுகிறது பாவம், கீழ்ப்படியாமல் போகிறது பாவம். ஆண்டவரே, நீர் பேசும். சபையில் உயிர் மீழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரை கெட்டு போவது உடைய சித்தம் அல்ல. இந்த ஐக்கியத்தின் சபைகள் போதர்களுக்காக ஜெபிக்கிற சந்தியும் ஆண்டவரை ரட்சித்தரலும். சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களில் ஆத்துமாக்களை ரட்சியும் ஆண்டவரை. தேவா, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆவியாருடைய அனுக்கிரகத்தை தந்தரலும். கிருபையாயிரும் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அவர்கள் எல்லாரும் கொண்டு வந்து இந்த இடத்தில் ரட்சியும் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் உண்டு கர்த்தாவே. தேவா, நீர் இரக்கமாயிரும். தேசத்தையெல்லாம் சந்தியும். எவ்வளோ ஆண்டவரே, மனிதனுடைய இருதயம் கடினமாக இருக்கிறது. உம்முடைய ஜீவ வழியை மக்கள் புறக்கணிக்கிறார்கள். ஐயா ஆண்டவரே, இவ்வளோ ஒரு பயங்கரமான காரியமாக இருக்கிறது தாப்பனே. ஆனாலும் நீர் ஒரு நாள் வெற்றி தோற்று போகிறவர் அல்ல. யாரை முன்குறித்தார் அவர்களை நிச்சயமாக மனம் திரும்பார்கள். நீர் யாரை முன்குறிக்கவில்லையோ அவருடைய இருதயத்தை நீர் கடினப்படுத்துகிறீர். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினதைப் போல, ஏசாவின் இருதயத்தை கடினப்படுத்தினதைப் போல அவளை கடினப்படுத்தி கடைசியில் ஆண்டவரே அவருடைய ஆத்மா நரகத்துக்கு போகும்படியாக விட்டு விடுகிறீர். யார் ஆண்டவரை தடுக்க முடியும்? தேவா, இரக்கமாயிரு. ஆனாலும் கூட ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆத்மாவை மீட்கும்படியாக தங்களை தாழ்த்தாமல் போனால் வேற நம்பிக்கை இல்லை. ஆனால் தாழ்மையர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர், தாழ்மையர்களுக்கு இரக்கத்தை அளிக்கிறீர். உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.